போன வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக எல்லா பொருள்களையும் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லேம்பை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கழுவிட்டு நெட்டில் வந்து எப்படி ஹவு டு குக் மட்டன் கறி அப்படின்ற வீடியோவே ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா சத்தியமாக நம்மளாக வச்சோம்னா அது எங்கேயோ போய் முடிஞ்சிடும். என்ன பார்த்தாலும் நம்ம போடுற பொடியை தான் நம்ம போட போகிறோம், அது தெரிஞ்ச விஷயந்தான். எல்லா பொடியையும் போட்டு பிரட்டி அழகாக வச்சுட்டு இது கூட நான் வாங்கிட்டு வந்தேன் கெளுத்தி மீன் வாங்கிட்டு வந்தேன். அதையும் ஒரு சட்டியில் அழகாக எடுத்து போட்டு கழுவி மசாலாலாம் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா அது 2-3 நாளைக்கு இருக்கும். நம்ம தேவைப்படுற நேரத்தில் அதை எடுத்து வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா 2-3 நாள் நம்ம ஆஃபீஸ் போகிறதுனால நம்மளால் கண்டினியூஸாக சமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பசி, சரியான பசி, அழகாக 2-3 முட்டை தோசையை போட்டு நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஃபைனலாக செஞ்சு வச்சுருந்த மட்டன் குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு. 1.5 மணி நேரம் சமையலுக்கு அப்புறம் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அது வருன்றது. இதுதான் நம்ம செஞ்ச ஃபுட் இன்றைக்கி. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.